Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஜெபத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். குறிப்பாக விசுவாசமும் ஜெபமும் என்கிற தலைப்பிலே இப்பொழுது சில வாரங்களாக சில காரியங்களை எடுத்து சொல்லி வருகிறேன். ஜெபத்திலே எப்படி விசுவாசம் கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதிலும் குறிப்பாக எப்படி விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை எப்படி ஜெபத்திலே உபயோகப்படுத்துவது, எப்படி ஜெபிப்பது, ஜெபம் பண்ணும்போது என்ன வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதை குறித்து குறிப்பாக நான் எடுத்து பேசி வருகிறேன். ஜெபம் என்றால் என்ன? நான் சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள், தேவனை போலவே உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் இந்த எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், நான் நினைக்கிறேன், நம்முடைய வாயிலும் வல்லமையை வைத்து விட்டார். அவர் எப்படி வார்த்தையின் தேவனாக இருக்கிறாரோ, வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறாரோ, வார்த்தையினால் எல்லாவற்றையும் தாங்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையை வார்த்தையினால் உண்டாக்க வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நம்ம வார்த்தையினால் தான் அமைக்க வேண்டும். நம்முடைய உலகத்தை நாம் சிருஷ்டிக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையினால். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையினால். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த உலகத்தை வார்த்தையை கொண்டு மாற்றி அமைத்தது போல நம்முடைய வெறுமையான வாழ்க்கையை, இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை, நோய் இருக்கிற வாழ்க்கையை, பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கையை, பாரங்களால் நிறைந்திருக்கிற வாழ்க்கையை மாற்றி அமைக்க, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற வாழ்க்கையை மாற்றி அமைக்க நாமும் தேவனை போல இயங்க வேண்டும். புதிய சூழ்நிலையை சிருஷ்டிக்க நாம் வார்த்தையை பேச வேண்டும், வாயை திறந்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். வார்த்தையினால தான் தாங்க வேண்டும். சிருஷ்டித்தது மட்டுமில்லை, தாங்குகிறாராம். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையை வார்த்தையின் மூலமாக உண்டாக்க வேணும். எப்படிப்பட்ட எதிர்காலம் நமக்கு தேவை, நம்ம நாளைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்கிறத வார்த்தையை பேசி தான் உருவாக்க வேண்டும். உருவாக்கி விட்டு அப்புறம் விட்டுறக்கூடாது, அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் தாங்க வேண்டும், வார்த்தையினால் தாங்க வேண்டும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. அப்போ ஜெபத்திலையும் அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஜெபம் என்றால் என்ன? ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறதல்ல, நம்முடைய கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொட்டுகிறதல்ல ஜெபம். ஏனென்றால் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். வெறும் கஷ்டத்தை கொட்டினதுனால அவர் பரிதாபப்பட்டு ஏதோ செய்கிறாருன்னு சொன்னால் இன்றைக்கு எல்லாருமே ஜெபத்தில் வெற்றிகரமாக இருப்பார்கள் மக்கள். ஏன்னா கஷ்டத்தை கொட்டுறதுல எல்லாரும் வல்லவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு சொல்லித்தரவே வேண்டியதில்லை. ஒரு பிரசங்கியாரே தேவையில்லை, ஒரு சபையும் தேவையில்லை. கஷ்டத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொட்டுங்கன்னு சொன்னால் எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம். ஆனால் இன்றைக்கு ஏன் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது, வேதவசனத்தை எடுத்து ஏன் போதிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னால், வெறும் கஷ்டத்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை தெரிந்தெடுத்து, தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து உள்ளத்தில் அதை வைத்து அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்பொழுதுதான் வெற்றியுள்ள ஒரு ஜெப வாழ்க்கை உண்டாகிறது. உள்ளத்தை வார்த்தையால் நிறைக்க வேண்டும். அந்த உள்ளத்தை நிறைத்திருக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயினால் வர வேண்டும். அது வாயிலிருந்து வந்து திரும்ப உள்ளத்துக்குள்ள போது, உள்ளத்தை நிறைச்சி திரும்ப வாயில் வருது. இப்படி பேசும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து குறித்த சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இது எப்படி ஏதோ எங்கேயோ யாரோ கண்டுபிடிச்ச ஒரு சத்தியம் அல்ல. வேத வசனத்தின் சத்தியம் ஆதி முதல் இப்படி தான் இருக்குது என்பதை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் திருப்புவோம் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரை. ஜெபம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைக்க வேண்டும். வார்த்தை தான் அங்கே முக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் ஒருவேளை கண்ணீர் விடலாம், நம்முடைய கஷ்டத்தின் மிகுதியினால, நம்முடைய பிரச்சனையின் மீதுனால ஒருவேளை ஜெபத்தில் கண்ணீர் விடலாம். ஆனால் நம்முடைய கண்ணீர் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அங்கே. ஏன் என்று காண்பிக்கிறேன் பாருங்க. 15ஆம் வசனம், ஆதியாகமம் 2. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்று ஒரு விருட்சத்தை வைத்திருந்தாராம். அதன் கனிகள் அங்கே இருக்கிறது. அதை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும்
தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். வெறும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மட்டுமல்ல, ஜீவ விருட்சம் என்கிற ஒரு விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் த ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, ரெண்டு இருக்குது. இது ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி எப்படி சொல்லலாம்? அது மரணத்தின் விருட்சம். அதனால தான் சொன்னார், இது புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லுகிறார். அந்த கனியில் ஏதோ ஒன்று இல்லை, அது கனியில் ஏதோ விஷம் கலந்து இருக்குது என்றல்ல, அந்த பழத்தில் ஏதோ தீங்கு இருக்குது, அதை சாப்பிட்டீங்கன்னா நீ செத்துருவேன்றல்ல, இந்த பழத்தில் ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லியிருக்குது. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு டானிக் மாதிரி அல்லது ஏதோ மருந்து மாதிரி ஏதோ வச்சுட்டார் ஆண்டவர், அதை சாப்பிட்டா இவன் காலாகாலமாக உயிரோடு இருக்க போகிறான் என்று அதை சாப்பிட அங்கே வச்சார் என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த கனிகளிலே ஒன்றும் இல்லை. அந்த மரணத்தின் கனியிலையும் மரணம் இல்லை, அதாவது அதில் ஒன்றும் வைக்கப்படவில்லை. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியிலையும் அதில் ஒன்றும் வைக்கப்படவில்லை. இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை, அதுதான் அங்கே முக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் இங்கே முக்கியம். பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை வைக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைக்கிறார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அங்கதான் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குது. பாருங்க, இந்த வார்த்தை தான் முக்கியம். பிசாசானவன் வந்து ஆதாமை ஏவாளையும் சோதிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையை அவர்களிடத்திலிருந்து எப்படியாவது எடுத்து போட வேண்டும், இந்த வார்த்தையின் மேல ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ண வேண்டும், இந்த வார்த்தையை அவர்கள் பிடித்துக் கொள்ளக்கூடாது, இந்த வார்த்தையை அவர்கள் மீற வேண்டும், இந்த வார்த்தையை அவர்கள் நிராகரிக்க வேண்டும், இந்த வார்த்தையை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும், இந்த வார்த்தைக்கு அவருடைய உள்ளத்தில் இடம் கொடுக்க கூடாது, வார்த்தையை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டா இவர்களே ஒண்ணுமில்லாமல் ஆக்க முடியும் என்று அவன் அறிந்திருந்தான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அதுதாங்க. அந்த கனியில் ஒன்றும் இல்லை, அந்த கனி ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையின்படி நடந்தால் அவனுக்கு ஜீவன், வார்த்தையை மீறினால் அவனுக்கு மரணம். கர்த்தருடைய வார்த்தை தான் அங்கே இஷ்யூ. பாருங்க, ஏதோ ஒரு மரமோ ஒரு கனியோ அல்ல, அது ஒரு அடையாளம் தான். வார்த்தை தான் அங்கே முக்கியம். அதனால சாத்தான் வந்த உடனே வார்த்தையை தான் அவன் எதிர்க்கிறான். தேவன் என்ன சொன்னார் அதைத்தான் எதிர்க்கிறான். ஏனென்றால் தேவன் சொன்னதை மனுஷன் என்னைக்கு பிடிச்சி தன்னுடைய உள்ளத்தில் வச்சு அதை காத்து அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு அவனுக்கு ஜீவன் உண்டாகிறது. அவன் ஜீவனில் பங்கு கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஜீவன் என்று சொன்னால் எல்லா விதமான நன்மைகளிலும் அவன் பங்கு கொள்ளுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஏன் சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது பிசாசானவனை? ஏனென்று சொன்னால் பாய்சன், விஷம் அங்கே இருக்குது. பாருங்க, அவன் கொட்டில் விஷம் இருக்குது. உள்ளத்தில் ஒரு விஷத்தோடு தான் வருகிறான் அவன். அந்த விஷத்தை இவர்களுக்குள்ளே ஏற்றும்படியாக வருகிறான். பாருங்க, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எடுத்த உடனே என்ன பேசுகிறான் பாருங்க, தேவன் இப்படி சொன்னாரா? விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? புசிக்க வேண்டாம் தான் சொன்னார். அதை புசிக்காமல் இவர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு தெரியும், என்னைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அன்றைக்கு இவர்களை ஒன்றும் அசைக்க முடியாது, இவர்கள் நன்றாயிருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியும். இவர்களை அழிக்க வேண்டும் என்றால், இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்றால், இவர்கள் நம்பி இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் பண்ண வேண்டும். இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் வச்சு அதை வாயில் பேசுறதுன்னா அது லேசான ஒரு காரியம் அல்ல. பிசாசு அதை எதிர்க்கிறான் பாருங்க. ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும், நீங்கள் அதை மட்டும் எடுத்து உள்ளே வச்சு வாயில் பேசிட்டீங்கன்னா விஷயம் ஆகிடும், காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அநேகர் இந்த சத்தியங்களை எதிர்க்கிறார்கள் இன்றைக்கு. ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும். ஏன் இந்த சத்தியம் எதிர்க்கப்படுகிறது என்று சொன்னால், பிசாசுக்கு தெரியும் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஜனங்க. இப்போ கண்டுபிடித்து விட்டார்கள். இப்படி தான் வெற்றி உண்டா, இன்னைக்கு காண்பிக்க போகிறேன் எப்படி இந்த நாவே ஒரு ஜீவ விருட்சத்தை போல இருக்குது என்று வேதம் போதிக்கிறது என்பதை காண்பிக்க போகிறோம். அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அன்றைக்கு எப்படி ஜீவ விருட்சத்தின் கனியை மனுஷன் புசித்து என்றென்றைக்கு வாழுகிறவனா இருந்திருக்கலாமோ, அதுபோல இன்றைக்கு நாம் பரலோகம் போகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசிக்க நமக்கு ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய சகல நன்மைகளுக்கும் அது அடையாளமாக இருக்குது ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த விருட்சத்தின் கனியை எப்படி எடுக்கிறது, எப்படி புசிக்கிறது என்பதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் பிசாசு வந்த உடனே எதை தாக்குறான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை தான். சகல விருட்சங்களின் கனியை புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ? எல்லா விருட்சத்தின் கனியுமா புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்? தேவன் என்ன சொன்னார்?
என்ன சொன்னார் என்பதில் தான் இவருடைய வாழ்வு இருக்குது. என்ன சொன்னார் என்பதை இவர்கள் மதிக்கிறார்களா, இவர்கள் அதன்படி நடக்கிறார்களா, அது கீழ்ப்படுகிறார்களா என்பதில் தான் இவருடைய வாழ்வும் இருக்கிறது. இவருடைய தாழ்வும் அதில் தான் அடங்கி இருக்குது. இவருடைய வாழ்வும் சாவும் அதில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால அவர் சொன்னாரா என்று கேட்கிறான். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கியில், நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன ஒரு விஷத்தை ஏத்துறான் பாருங்க. கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவன் சொல்றான், இல்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உள்ள போயிருக்குது அவங்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்கள் இவர்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் இவருடைய ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிறது. எப்படியாவது அந்த வார்த்தையை இவர்களிருந்து கெடுத்து போட வேணும், எடுத்து போட வேணும் என்று சொல்லுகிறான். நீங்கள் சாகவே அவர் சொன்னாரா சாவீங்கன்னு? சாகவே சாவதில்லை என்று சொல்லுகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்படிதான் பிரச்சனை ஆரம்பித்தது பாருங்க. பிரச்சனை ஆரம்பித்து கடைசியில் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தையை மதிக்காமல், அதை எடுத்து தங்களுடைய உள்ளத்தில் வைத்து அதை காத்து அந்த வார்த்தைகளை பேசி அப்படி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவர்கள் வாழ்வதை விட்டுவிட்டு இந்த பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் சாகவே சாவது இல்லை என்று அவன் சொல்லுகிறான் பாருங்க. அந்த வார்த்தைகள் உள்ளே போய்விட்டது. அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் எடுத்து புசிக்கிறார்கள். பிறகு அங்கே அவர்கள் பாவத்தில் விழுந்து போகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது 3ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இப்போ அவன் விழுந்து போய்விட்டான். அவன் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மனுஷனாய் அவன் மாறிவிட்டான். இந்த நிலையில், விழுந்து போன நிலையில சாவு அவனுக்குள்ள வந்து விட்டது. சாவு என்று சொன்னால் வெறும் சரீர பிரகாரமான சாவு இல்லை. இன்னும் சரீர பிரகாரமாக விழுந்து சாகல அவன். ஆனால் ஆவிக்குரியபடி உள்ள செத்து விட்டான் அவன். தேவனோடு கூட இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை வேண்டாம் என்று தள்ளிட்டானோ, என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டானோ, அன்றைக்கு பிசாசுக்கு அங்கே இடம் உண்டாகிவிட்டது. தேவனுக்கு அங்கே இடம் இல்லை. பிசாசும் தேவனும் ஒரே இடத்துல அங்கே வாசம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில விழுந்து போன ஒரு நிலையில இவன் போய் இப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசித்தான் என்று சொன்னால் அது பெரிய ஆபத்து. தேவனுடைய இரக்கம் பாருங்க. தோட்டத்திலேருந்து அவனை விரட்டி அடிக்கிறார். நீங்கள் சொல்லலாம், என்னையா ஒரு தோட்டத்தில் அந்த கனியை எடுத்து புசிச்சிட்டான்னு சொல்லி விரட்டி அடிக்கலாமா அவனை? பாவம், அவன் எங்கே போவான்? நல்ல தோட்டத்தை உண்டாக்கி நல்லா கொடுத்த கொஞ்சம் மன்னிச்சு லேசாக விட்டுறக்கூடாதாங்க. விட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. துரத்துறதே ஒரு இரக்கம் தான். கர்த்தர் சில காரியங்களை செய்யும்போது என்ன இப்படி செஞ்சிட்டாருன்னு யோசிக்கிறோம். அது பெரிய இரக்கம் பாராட்டுகிறார் பாருங்க அவனுக்கு. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவனுக்குள்ள மரணம் வந்து உட்கார்ந்து விட்டது. ஆவிக்குரிய மரணம், சரீர பிரகாரமான மரணம் உள்ள நுழைந்து விட்டது. எல்லா நோய்களும் எல்லா விதமான தீமைகளும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காகி விட்டது. வெறும் நன்மை மட்டுமல்ல, இப்போ தீமையும் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இப்போ இவன் இந்த நிலையில இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசித்தான் என்றால் அந்த நிலையிலேயே என்றென்றைக்கும் வாழுகிறவனாய் அவன் மாறிவிடுவான். அவனுடைய வியாதிக்கு முடிவே இராது, அவனுடைய சஞ்சலங்களுக்கு முடிவே இராது, அவனுடைய நோய்களுக்கு முடிவே இராது, அவனுடைய வலி வேதனைகளுக்கு முடிவே இராது. இதை புசித்து விட்டு என்றென்றைக்கும் அவன் வாழுகிறவனாய் மாறிவிடுவான். அதை போல ஒரு பெரிய தண்டனை உலகத்தில் கிடையவே கிடையாது. கர்த்தர் பாருங்க எவ்வளோ இரக்கம் உள்ளவராம். பாவம் செஞ்ச பிறகு கூட அவனுடைய மீட்பை தான் அவர் எண்ணி பார்க்கிறார். இவன் இதை எடுத்து புசிட்டானா இதே நிலையில இவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். இவனுடைய சாவுக்கு முடிவிராது, இவனுடைய வியாதிக்கு முடிவிராது, இவனுடைய பிரச்சனைகளுக்கு முடிவிராது, இவனுடைய சாபங்களுக்கு முடிவே இராது. ஆகவே இவன் இதை புசிக்காதபடி இந்த தோட்டத்திலிருந்து துரத்துவோம்னு சொல்லி அவனை துரத்துகிறார். ஏனென்று சொன்னால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு விலக்கி வைக்க வேண்டும். இந்த நிலையில் இவன் அதை எடுத்து புசித்துட்டு என்றென்றைக்கும் வாழ்ந்தான்னா எத்தனை பேர் நினைக்கிறீங்க வியாதி நோய்கள் எல்லாம் உலகத்தில் அன்றைக்கு நுழைந்து விட்டது. அன்னைக்கு இவன் எடுத்து புசிச்சிருந்தான்னா நாம் ஆளாளுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உயிரோடு இருந்தால் எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் பாருங்கள், எல்லாரும் ஆதி ஆமத்தில் முதல்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 900 வருஷம் இருந்தாங்க, 800 வருஷம் இருந்தாங்க, இப்படிலாம் எழுதியிருக்கு. போக 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 வருஷங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் ஸ்டாண்டர்டு வந்து ஒரு 120 வருஷன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் நீங்கள் சொல்லலாம், என்னையா வருஷம் குறைஞ்சி? அப்போ 900 வருஷம் இருந்தாங்க. நான் சொல்கிறேன், ஏன் குறைச்சாருன்னா
இப்போ இருக்கிற நிலைமையில் மனுஷன் பாவ நிலைமையில் 900 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த பூமியே தாங்கவே தாங்காது. அதனால தான் உன்னுடைய அக்கிரமத்தில் இவ்வளோ நாள் இருக்க வேணா நீ. ஏனென்று சொன்னால் அக்கிரம பூமியாக இருக்குது, அக்கிரமம் செய்கிற மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவளுடைய வாழ்நாளே குறைஞ்சி போச்சு பாருங்க. ஏனென்று சொன்னால் அந்த அக்கிரம நிலையிலே அவர்கள் அவ்வளோ நாள் வாழ்ந்தா அந்த பூமிக்கு நல்லதில்லை என்று தான் குறைச்சாங்க. வாழ்நாளை குறைச்சி இந்த அளவு கொண்டு வந்திருக்குது. அப்போ மனுஷன் அங்கிருந்து துரத்தப்படுகிறான். ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே அவனுக்கு கிடைக்காமல் தேவன் அவனுக்கு தூரமாக்குகிறார். வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே போயிருக்கு பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனி இப்போ எங்கே இருக்குதாம்? பரதீசில் இருக்குதாம். அங்கே புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். மறுபடியும் ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து வாசிக்கிறோம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபம் இராது. பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்குது. கடைசியில் மனுஷனுக்கு அதை புசிக்க கொடுக்க போகிறாராம். புசிக்க கொடுத்து அங்கே ஒரு சாபமும் இராது, ஒரு நோயும் வராது. அதனுடைய இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி இப்படி வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. சரி, ஜீவ விருட்சம் என்று சொன்னால் ஏதோ அந்த கனியில் ஏதோ இருக்குது என்ற அர்த்தம் அல்ல. நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதீர்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அதுக்கு பதிலாக அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசித்திருக்க வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்களுக்காகவே வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், என்னையா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம்னு சொல்லலையேங்க? சொல்லியிருக்குது, எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம்னு சொல்லியிருக்குது. அதில் ஒன்று தான் ஜீவ விருட்சத்தின் கனியும். அதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்லலை. இருந்தாலும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அது நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனி நடுவில் வச்சு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்கி இது நடுவில் இருக்குது, இது எடுத்து புசி என்று சொல்லி வைத்திருக்கிறார். இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து பிசாசினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக சாவு அங்கே வந்தது. மனுஷனுக்கு மரணம் வந்தது. மனுஷனுக்கு எல்லா தீமைகளும் மனுஷ வாழ்க்கையிலே மனு வர்க்கத்துக்குள்ளே வந்து அன்றைக்கு நுழைந்தது. அன்றைக்கு அவன் விரட்டப்பட்டான். ஜீவ விருட்சம் அங்கிருந்து அகற்றப்பட்டு அது பரதேசிலே தேவனுடைய சமூகத்தில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம். அங்கே அதன் கனியை புசிக்கிறவர்கள் ஆரோக்கியம் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த இலைகள்லாம் ஆரோக்கியத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே ஒரு சாபம் இராது. ஏனென்றால் அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்கிறது, அதை புசிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, சரி ஜீவ விருட்சத்தின் கனியை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சுட்டார் ஆண்டவர், கொண்டு போய் தேவனுடைய நகரத்தில் வைத்து விட்டார். ஆகவே இனி நமக்கு வாழ்வு எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்குது. இந்த வாழ்வு முடிந்து மறுவாழ்வில் தான் எல்லாம் இருக்குது. இந்த வாழ்வில் ஒன்றும் கிடையாது நமக்கு என்கிற தீர்மானத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியம் உள்ள நாவு இருக்கீங்களா? ஜீவ விருட்சம் எங்கேயும் போயிடலங்க. கர்த்தர் ஜீவ விருட்சம்னா என்னன்னு காமிக்கிறார். முதல்ல இருந்தே இதுதான் ஜீவ விருட்சம். கர்த்தர் சொல்றாரு, நீ பரலோகத்தில் இருக்குது, அங்கே வந்தால் தான் அது கிடைக்கும்னு சொல்லி பரலோகம்னு நினச்சிட்டு இருக்காத. இந்த உலகத்திலேயே நீ ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க முடியும். எல்லா நன்மைகளுக்கு அடையாளமாக இருக்கிற, தேவனுடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் அடையாளமாக இருக்கிற இந்த ஜீவ விருட்சத்தை எங்கே வச்சிருக்கிறேன்றாரு? உன்னுடைய வாயில வைத்திருக்கிறேன், உனக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. எப்படி தோட்டத்துக்கு நடுவில் அதை வைத்தாரோ அதே தேவன் கொண்டு வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில், மனுஷனுடைய சரீரத்தில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிற இந்த நாவு இவ்வளவு அருகாமையிலே இவ்வளவு கிட்ட கொண்டு வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் அதை வைத்து விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஜீவ விருட்சம் என்கிறது எங்கேயோ போய் தேட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இந்த நாவை நாம் சரியாக உபயோகப்படுத்தினால், இந்த நாவை நாம் சரியாக பயன்படுத்தும் போது இது ஜீவ விருட்சம் போல பயன்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றிருப்பார்களோ, எப்படி வாழ்ந்திருப்பார்களோ.
கிட்டத்தட்ட அதுபோல இன்றைக்கு வாழக்கூடிய அளவுக்கு இந்த நாவு இன்றைக்கு கிரியை செய்கிறது. ஒன்றும் இல்லை, இந்த நாவிலே தேவனுடைய வார்த்தைகள் வைக்கப்பட வேண்டும். நாவு தேவனுடைய வார்த்தையை சுமக்க வேண்டும். இந்த நாவு தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். அப்பொழுது அதன் பலனை நாம் புசிப்போம் என்று வேத வசனம் எழுதியிருக்கிறது.